அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்கள் கானான் நாட்டுக்கு சென்று அங்கு வாழும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எவ்வாறு அற்புதங்கள் செய்து உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்பதை எடுத்து கூற வேண்டும். இவ்வாறு நம்முடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது நம்முடைய தேவனை பற்றி குழந்தைகள் அறிந்து கொள்வார்கள். வருகிற தலைமுறை அவருடைய வல்லமையையும் அன்பையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்ளும். அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரேலர்கள் மட்டுமல்ல, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஆண்டவர் எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்காக தன்னையே பலியாக கொடுத்ததாகிய எல்லாவற்றையும் வருகிற தலைமுறையினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களும் நம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தெய்வமே, வானத்தையும் பூமியும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவரே, உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீட்பரே, எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தவரே, வாழ்வின் அதிபதியே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். மரணத்தை வென்ற தெய்வமே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ராஜா, மனிதனை புனிதனாக மாற்ற இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் மீட்பு பெறும் பொருட்டு உம்முடைய நாமம் அன்றி வேறு எந்த நாமம் கொடுக்கவில்லை தேவனே. இயேசுவே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்களை மீட்க வந்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தெய்வமே. ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் வாக்கு மாறாத தேவன். உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. உம்முடைய வார்த்தையினால் அநேகருக்கு சுகத்தை கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தை உருவாக்கிய தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. நாங்கள் மீட்பு பெற வேண்டும், நாங்கள் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நீர் உண்மையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்ததனால் ஆண்டவர் உண்மையை எப்பெயருக்கும் மேலாக உயர்த்தினார். இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று இறை வார்த்தை கூறுகிறது. அன்பின் தேவனே, இதோ உம்முடைய சமூகத்திலே மண்டியிட்டு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். எங்களுடைய செயல்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களுடைய பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லோரையும் உடைய ரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து கொள்ளும் தேவன். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கும் சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்று தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17 முதல் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவற்றை மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.